ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று சித்திரையில் புனர்பூசம் சுவாமி முதலியாண்டான் திருநக்ஷத்திரம். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாம்யகம். ஸ்ரீ ராமானுஜரின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான சுவாமி முதலியாண்டான் ஸ்ரீ ராமானுஜரின் சகோதரியான நாச்சியாருக்கும் ஆனந்த தீட்சிதருக்கும் திருக்குமாரராய் பேட்டை என்னும் ஊரில் அவதரித்தார். திரேதாயுகத்தில் பெருமாள் ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்த பொழுது ஆதிசேஷன் இலக்குவனாக வந்து பிறந்து அவருக்கு சகல கைங்கரியங்களையும் செய்து மகிழ்வித்தான். அந்த கைங்கரிய ரசத்தை தானும் பெற வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட இந்த கலியுகத்தில் தானே ஸ்ரீ ராமானுஜருக்கு தாசரதி என்ற பெயருடன் அந்தரங்க கைங்கரியங்களை செய்து மகிழ்வுற்றான். எம்பெருமானார் சந்நியாசாசிரமம் புகும் பொழுது முதலியாண்டானை தவிர அனைத்தையும் துறந்தோம் என்று அருளியதாக இவரது புகழ் பேசப்படுகிறது. யதிராஜர் இவரை திருதண்டமாக மதித்திருந்தார் மற்றும் எம்பெருமானாரின் திருவடி தாமரைகள் என்றும் அறியப்படுகிறார். ஒரு சமயம் இவர் தனது ஆச்சாரியரான பெரிய நம்பிகளின் குமாரத்தியான அத்துழாய்க்கு இவரை சீதன வெள்ளாட்டியாக, அதாவது பணிப்பெண்ணாக அனுப்பினார். சுவாமி முதலியாண்டானும் அத்துழாயின் மாமியாரின் அகத்தில் ஒரு பணிப்பெண் செய்ய வேண்டிய வேலைகளை மனநிறைவுடன் செய்தார். ஸ்ரீ ராமானுஜரிடம் இவர் கொண்ட ஆச்சாரிய பக்தியை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேல்கோட்டைக்கு அருகில் உள்ள சாலகிராமம் என்னும் ஊரில் உள்ள மக்கள் வைதிக தர்மத்திற்கு மிகவும் எதிரானவர்களாக இருந்தார்கள். அந்த ஊரில் உள்ள நீராடும் புஷ்கரிணியில் எம்பெருமானார் ஆண்டானை தனது திருவடியால் ஸ்பர்ஷிக்க சொன்னார். சுவாமி முதலியாண்டானின் திருவடி சம்பந்தத்தால் அந்த ஊரில் உள்ளவர்கள் புனிதமடைந்தார்கள். மறுநாள் கிராமவாசிகள் ஸ்ரீ ராமானுஜரை அணுகி அவருடைய திருவடி தாமரைகளை ஆசிரியத்தார்கள். இந்நிகழ்ச்சியிலிருந்து ஒரு தூய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீபாத தீர்த்தம் மூலம் யாரையும் புனிதப்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்ளலாம். சுவாமி முதலியாண்டான் திருவடிகளே சரணம்.